ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, நாகபஞ்சமியின் அற்புதமான சில பூஜை முறைகள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நாகதோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாகவே ஜாதகத்தில் கண்டறியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், வாத்தியார் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, ஜாதகத்தில் தெரியாமலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய சில வகையான நாகதோஷங்கள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிடுவார். அதனால் இந்த நாகதோஷத்துக்கெல்லாம் ஒரு அற்புதமான ரெமிடி, நிவர்த்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக விளங்குவது இந்த நாகபஞ்சமி. வருடத்தில் ஒரு முறை தான் வரும். இது நிறைய பேர் ஊர்பட்ட விஷயங்கள் எக்கச்சக்கமாக. நம்மளோட குரூப்பு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நம்ம குரூப்லேயே நிறைய விஷயங்களை நாக தோஷ நிவர்த்திக்கு நிறைய வாத்தியார் சொன்ன விஷயங்களை சொல்லிகிட்டே தான் வந்திருக்கோம். பட் இப்போ என்ன அட் ப்ரெசண்ட் இந்த விஸ்வாவசு ஆண்டோட ஆடி மாதம் வரக்கூடிய இந்த நாகபஞ்சமியானது கால அம்சங்களுக்கு ஏற்ப நம்ம எந்த வகையான நாக பூஜைகள் பண்ணால் இம்மிடியேட்டாக நல்லபடியாக நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ரெண்டாவது அந்த நாக தேவதைகளோட அனுக்கிரக ஆசி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்குவோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாகபஞ்சமியில் நாம் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நாக தேவதைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது என்னன்ட்டு பார்க்குறீங்களா? பொதுவாக நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விருட்சம் தனியாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், ஈவன் உணவுகள்லேருந்து நிறைய நட்சத்திர குறியீடுகள் எக்ஸட்ரான்ட்டு நிறைய இருக்குது. அந்தந்த நட்சத்திரங்களுக்குரியவர்கள் அந்தந்த நட்சத்திர விலங்குகள், பட்சிகள் அந்த விருட்சங்களை பூஜை பண்ணுறது அவங்களுக்கு மிகப்பெரிய அனுக்கிரகம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுங்க. பட் ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான நாக தேவதைகள் இருக்கிறாங்க. அவங்களோட திருநாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுறது அந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அனுக்கிரகம் என்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம் சூட்சமாக வெளியில் யாருக்குமே மோஸ்ட்லி தெரியாதுங்க. அடியேனும் பலவிதமான நூட்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஜோதிட நூட்கள்லாம் மோஸ்ட்லி குமாரசாமியும் தான் மிகப்பெரிய ஒரு நூல் இந்த நட்சத்திரங்களோட விஷயங்கள் சொல்கிறது. பட் அதில் கூட எங்கேயும் பார்த்தா மாதிரி தெரியல. மேபி இருக்குதோ என்னன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ பெரிய புத்தகம் அதெல்லாம். ஆனால் வாத்தியார் அவ்வளோ அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்காரு. நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நாகதேவதைகள் உண்டு. அந்த நாகதேவதைகளை அவங்க நிச்சயமாக நித்தியபடியே வணங்குவது மிகப்பெரிய அனுக்கிரகம் அப்படின்றாரு. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இந்த அகஸ்திய விஜயம் சார்பாகவும் வாத்தியார் அருளிய இந்த விஷயத்தை உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுல அடியனுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா இந்த நாகபஞ்சமின்னா பொதுவாகவே எல்லாம் போய் நாகப்புத்துக்கு பாலை ஊற்றுறது அண்டு அந்த நாகம்மா அப்புறம் நாக தேவதைகள் எல்லாம் போய் தரிசனம் பண்ண நாகம் ரிலேவேட்டாக எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அவங்களுக்குரிய நாகங்களை நாக தேவதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்குன்ட்டு ஒரு வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் போது அதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நாகபஞ்சமி நாளில் உங்களோட அந்த நாக தேவதைகளை அவங்களோட திருநாமத்தை சொல்லி அவங்கள மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவதே மிகப்பெரிய அனுகிரகம் உங்களுக்கெல்லாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபோட்டோவில் ஏன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நாக தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த பேரெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நட்சத்திரத்துக்குரிய நாக தேவதைகளை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுங்க. அந்த திருநாமத்தை இந்த மாதிரி நாகபஞ்சமி மற்றும் இல்லை அனைத்து நாட்கள்லேயும் டெய்லியே கூட நினச்சி வணங்குவது வழிபாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காரியமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த நாகபஞ்சமி என்று சொல்லக்கூடிய இந்த நாள் செவ்வாய்க்கிழமை வருதுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த நாகபஞ்சமியில் நம்ம கூடுதலாக இன்னொரு விசேஷமான ஒரு துதியம் ஒன்று உண்டுங்க. அதை நாம் சொல்வதனால மிகப்பெரிய அனுக்கிரகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே மிகவும் உகந்தது. அது மட்டும் இல்லை, அந்த கிழமையாதிபதியும் அதே நட்சத்திரமான அன்னைக்கு உத்திரம்தான் இருக்கும் செவ்வாய்க்கிழமை. அந்த உத்திரத்தில் தான் சுவாமி செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குவார். ஸோ இதனால் இந்த முருகருக்கு பிரீத்தியாக இருக்கக்கூடிய நாகத்துதிகள் எதுன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, பாமன் சுவாமிகள் அருளிய நாகபந்தம் அப்படின்ட்டு ஒரு 4 வரிதாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மிகப்பெரிய அப்படி ஒரு ருத்ர சமகம் சொல்லுங்கன்ட்டு கூட உங்களெல்லாம் நாங்கள் வலியுறுத்தவே மாட்டோம்.
ஒரு 4 வரி 8 வரி சும்மா எது ஈஸியாக இருக்குமோ ஆண்ட வேலை எல்லாருக்குமே காலில் சக்கரம் கட்டின்னு தான் ஓடின்னு இருக்கோம். அந்த வேலையிலையும் இந்த மாதிரி வரக்கூடிய அற்புதமான காலங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு எளிமையாக என்ன ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ முடியுமோ பண்ணி தான் கொடுக்குறது குருவர்களால். அதனால் அந்த 4 வரி துதியை எங்கேனா அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் சொல்கிறது மிகப்பெரிய விசேஷம். எங்கேயுமே போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருந்துன்னு இந்த குகே சுப்பிரமணியா அப்படின்ட்டு இருக்கார் அந்த பெங்களூர் பக்கத்தில் ஒரு இடத்துல. அவரை மானசீகமாக மனசில் நினச்சிட்டு கூட இந்த துதியை சொல்லுங்க, ரொம்ப விசேஷம். அதை விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு ஒற்றியூரில் வந்து மூலவருக்கு பின்னாடி முருகப்பெருமான் இருப்பார். அவருக்கு பக்கத்துலேயே அவருக்கு ஈக்குவலாக அவர் உயரத்துக்கு அளவு ஒரு நாகம், மிகப்பெரிய நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா அந்த நாகத்தோட பெரிய விசேஷம் பெரும்பாலும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வஸ்திரம் சுற்றி வச்சுருப்பாங்க எப்பயுமே அந்த சுவாமி மேலே, அந்த நாகம் மேலே. அந்த வஸ்திரம் கலட்டி அபிஷேகம் பண்ணுறச்சே தான் தெரியும். அதில் அந்த நாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாகங்கள் வாழை சுற்றிண்டு அப்படியே பெருசாக சுற்றிண்டு தான் படம் எடுத்த மாதிரி அந்த ஸ்டாச்சு இருக்கும், சிலை. அந்த வால் பகுதியிலேருந்து ஃபுல்லாக உடம்பு பகுதி வரைக்கும் எல்லாமே குட்டி 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 நாகங்களாக இருக்கும். உத்து பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட அது ஒரு சகஸ்ர நாகங்களோட தரிசனத்தை தரக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்பு அது, சிலை. அது சிலைன்ட்டு சொல்லக்கூடாது, ஒரு தேவதை. 1008 நாகங்கள் கூடிய ஒரு நாக தேவதை அது. 2 பேருமே பக்கத்தில் இருப்பாங்க, முருகரும் ப்ளஸ் இந்த நாக தேவதையும். அங்கே கூட வாய்ப்பு இருக்கிறவங்க, அதுக்கு சென்னைக்கு அருகாமையில் இருக்கவங்க இந்த நாகபந்தத்தை போய் அந்த முருகர்கிட்ட ஒரு 27 வாட்டியோ 18 வாட்டியோ சம்திங் சொல்கிறதோ மிகப்பெரிய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. அதுக்கப்புறம் டைமிங் வைஸ் ஜோதிடப்படியாக எப்பொழுதுமே ஒரு பூஜைனா அதில் ரொம்ப நுணுக்கமான சூட்சமான ஒரு நேரம் நிச்சயமாக வருங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தும் போது இன்னும் கூடுதலான இந்த நாகதோஷங்களுக்கான நிவர்த்தி ப்ளஸ் நாக தேவதைகளோட அனுகிரக ஆசி உண்டுங்க. அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகு காலம், செவ்வாய்க்கிழமை ராகு காலம் பொதுவாகவே வந்து ரொம்ப விசேஷம், எல்லாருக்குமே தெரியும். அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம், துர்க்கைக்கு விசேஷம், எவ்ரிதிங். பட் ஆனால் அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா 3-4 ராகு காலம் இருக்குது இல்லையா, அந்த 3 மணிக்கு வாக்கில் கிட்டத்தட்ட ஒரு மதியம் 1 மணி 2 மணி வாக்குக்கு மேலேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பாலவ கரணம் இருக்குங்க. இந்த கரணத்தோட அதிபதி யார் பார்த்துட்டிங்கன்னா ராகு பகவான், சாட்சாத் ராகு பகவான் தாங்க. அவரோட கரணத்தில் அவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த ராகு காலம் நேரமானது மிகப்பெரிய பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அதுலேயும் இன்னொரு சூட்சமான ஒரு நேரம் இருக்குங்க. 3 to 4 ராகு காலமாக இருந்தாலும் 3 மணிலேருந்து 3:45 வரைக்கும் விருட்சிக லக்னம் இருக்குங்க. அந்த 3லேருந்து 3:45 வரைக்கும் அந்த லக்னத்தோட விசேஷம்னா இந்த விருட்சிகம், கடகம் இதெல்லாம் கிரீட ராசிகள்னு சொல்லுவாங்க. அதாவது பூச்சி ராசிகள், ஊர்வன ராசிகள். இதெல்லாம் இந்த ராசி வந்து ரொம்ப விசேஷம். இந்த ராசியில் வந்து இந்த சர்ப்பங்கள் ரிலிவெண்ட்டாக பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய அனுகிரகத்தை நிச்சயமாக கொடுக்கும். அந்த லக்னம் டைமிங்கில் நம்ம இந்த மாதிரி ராகுகால நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, குறிப்பாக நாகம்மன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் எல்லாம் வந்து ராகு பகவானோட ஆதிக்கம், ராகு பகவானோட அதிதேவதை தான் அந்த மாரியம்மன்லாம். ஏன்னா அவருக்கும் பாருங்க வெறும் தலை மட்டும்தான் இருக்கும். அம்பாள் இந்த மாரியம்மன்லாம் நீங்கள் பாருங்கள் வெறும் தலை மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பூமிக்கு அடியில் அவங்களோட உடல் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை அது வச்சிங்களேன். ஸோ அந்த டைமிங்கில் இந்த மாதிரி அம்மன்கள் வழிபாடெல்லாம் ரொம்ப பெரிய விசேஷமான அனுகிரகங்கள் நிச்சயமாக கொடுக்கும். இது மட்டும் இல்லைங்க, அந்த விருட்சிக லக்னத்தை நாம் எடுத்துன்னு இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய காரணம், இது ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் இருக்கக்கூடிய லக்னம் அன்னைக்கு. அப்போ அது அவங்களோட மிட் பாயிண்டில் இருந்துன்னா அவங்களோட முழுமையான பிடியில் இருக்கக்கூடிய ராசி இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த விருச்சிகம் தான். ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம பண்ணும்போது இன்னும் கூடுதலாக ராகு கேதுவோட அனுகிரகத்தோட நாகதேவதைகளோட அனுகிரக ஆசி நிச்சயமாக உண்டு. எல்லாருக்குமே நாகதேவதைகளோட அனுகிரக ஆசி கண்டிப்பாக தேவை அப்படின்றார் வாத்தியார். ஏன்னா அந்த ராகுகேது, அந்த நாகதேவதைகளோட ஆசியானது ஒருத்தங்களுக்கு முக்தியே கொடுத்துரும். அவ்வளோ மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தேவதைகள் தான் இந்த நாகதேவதைகள். அதுலேயும் குறிப்பாக அவங்கவுங்க திருநக்ஷத்திரத்துக்குரிய நாக தேவதைகளை தெரிஞ்சு வழிபாடு பண்ணுறது இன்னும் அதீதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. கூடுதலாக இந்த நாகதோஷம் நிறைய பேர் யோசிப்பாங்க, நாங்கள் காலாஸ்திரி போயிட்டு வந்துட்டோம், திருப்பாம்புரம் போனோம், அப்புறம் நாகேஸ்வரம் போனோம், எவ்ரிதிங் எவ்வளோ இடம் இருக்குது, இங்கெல்லாம் போய் நாகதோஷம்லாம் பண்ணியே ஒன்றையும் கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, எவ்ரிதிங் நிறைய பேர் புலம்புவாங்க இல்லையா. மெயினான ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சர்வதோஷத்துக்கு ஜாதகக்காரங்க எல்லாருமே நிச்சயமாக
மாமிசம் சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்துடணுங்க. காரணம் ஏதோ ஒரு பிறவியில் இந்த உயிர்வதையோட காரணம்தான் வந்து நாகதோஷமாக நமக்கு வந்து இந்த பிறவியில் காட்டின்னு இருக்குது. மேலும் அதை நாம் தொடர்ந்து பண்ணிட்டு பரிகாரமும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தால் எப்படிங்க அது வேலை செய்யும்? ஸோ இந்த ஜாதகக்காரங்களாவது அட்லீஸ்ட் நிச்சயமாக நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணியே தீரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நாகதோஷத்தோட பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். ஸோ அதனால் இதே பார்த்துங்க. கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா தேன் நெல்லி தானம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பால் வந்து நாகப்புற்றுக்கு ஊற்றுங்க, அது தப்பே கிடையாது. புது கொட்டாங்குச்சியில் ஊற்றுறது ரொம்ப நல்லது. ஒரு கொஞ்சமாக 1 லிட்டர் பால் வாங்கி ஒரு கொஞ்சமாக கொட்டாங்குச்சியில் நாகதேவதைக்கு ஊற்றிட்டு மிச்சத்தை எங்கேயாவது கீழே ஊற்றாமல் இல்லை எங்கேயாவது சுற்றிலாம் நிறைய பேர் ஊற்றின்னு இருப்பாங்க. அப்படி பண்ணாமல் அதை வந்து காய்ச்சி ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. அதுவும் மிகப்பெரிய நாகதேவதைகளோட அனுகிரக ஆசி கிடைக்கும். ஏழை குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி பசங்களாக இருக்கணும். ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு, 5 வயசுக்குள்ளே இருந்தாலும் சிறப்பு தான். அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம தானம் பண்ணுறோமோ அதுவும் நாகப்பிரீத்திக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஓம்